அதிகாரம் 18. சபையின் உரிமையையும் அதன் வருமானத்தையும் கர்த்தர் நியமனம் செய்திருக்கிறார். லேவியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு தேவையான காரியங்களை கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் போய் சேரும்போது அங்கே இருக்கிற புறஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். இந்த வசன பகுதியில் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவரே பிரதான தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவர்களை கர்த்தர் விசாரிப்பார். கள்ள தீர்க்கதரிசிக்கு தண்டனை. கள்ள தீர்க்கதரிசிகளின் கபட வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விதம்.